என்னடா நின்னுகிட்டே தூங்குற? ஆமா, அடுத்தா எங்க தூக்கம் வருது, ஏக்கம் தான் வருது. என்னடா உளர்ற? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க போட்டோ எடுக்கிறதுல புகழ் பெற்றவர் தான், பெரிய பணக்காரர் தான். எல்லாரும் என்ன, நீங்க ஒரு அனாதை, உங்ககிட்ட வேலை பாக்குற நான் ஒரு அனாதை. அதுக்கு இப்ப என்னடா செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்களேன். இல்லாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஏண்டா எங்கயாவது பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கியா? பாத்துட்டேன். உனக்கா இல்ல எனக்கா? எனக்கு தான். வெரி குட். உன் கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். கார்ல வந்துட்டா முதலாளி அம்மா நினைப்பா. சமயக்கார பொண்ணுக்கு இவ்வளவு அதிகாரமா? முதலாளி ஐயா கிட்ட சொன்னா நாளையில இருந்து காரு மார்க்கெட்டுக்கு வராது. ஐயோ 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 ஐயா, தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். நான் எடுத்துட்டு போறேன். பெரிய இது. ஹலோ ஆமா, ஹலோ, நான் தான் ராஜரத்னம் பேசுறேன். ஹலோ ஆமா, ஹலோ, இன்னைக்கு தான் பர்த்டே. ஆமா, ஹலோ, பர்த்டே இன்னைக்கு தான், பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஹலோ, நீங்க வந்துடுங்க. என்னம்மா கண்ணம்மா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா பாப்பா பாப்பா, அதை ஏன் கேக்குறீங்க அஜமா? எனக்கு கை ஓடல, கால் ஓடல. கார் ஓடிச்சுல்ல? ஓடிச்சு. லட்சுமி, அம்மா இந்தாங்க பிரசாதம். கிருஷ்ண சிவ சிவகிருஷ்ணா. கோயிலுக்கு போயிட்டு வரீங்களாமா? இந்தா. லட்சுமி, நீயும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட, அங்க இன்னும் எழுந்து பாடலையே? போய் எழுப்ப வேண்டியதானே? ஐயோ, நீ இல்லாமையா? நான் படிதான்டா புருஷன், உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா ஆமா, என்ன கேட்காம எதுவுமே செய்யறது கிடையாது. சரி வாங்க, நம்ம 2 பேரும் போய் எழுப்பலாம். ஐயா, என்ன நெளிச்சல்! எனக்கும் பாப்பா பார்க்கணும் போல இருக்கியா? அப்ப 3 பேரும் சேர்ந்து எழுப்புவோமா? பாப்பா பாப்பா பாப்பா, கண்ணம்மா, சத்தம் போடாத, குழந்தை முடிச்சிட்டு போதே. குளிக்க விடாதே. எழுப்புறதுக்கு தானே வந்திருக்கோம், முழிச்சா என்ன? லதா லதா. லட்சுமி, நம்ம பொண்ணு தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா? மான் மாதிரி. பொண்ணு புராணம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் தூங்குறதே பொண்ணுக்கு அழகு இல்ல, தெரியுமா? லதா லதா. பிறந்த நாள் அதுவும் இப்படிதான் பயமுறுத்தி எழுப்புறதா? நான் சூக்கா எழுப்பணும். பரவாயில்லையே, பாஷை புரியலன்னாலும் பாடுறவங்க பாடினா பேஷா இருக்கு இல்ல கண்ணம்மா? வெரி குட் மார்னிங் பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you பாப்பா. கண்ணம்மா. லதா, வைர நெக்லஸ், இது உன்னுடைய பிறந்த நாள் பரிசு. இத போட்டுக்கமா, தக தகன்னு இருக்கும். பரிசா நானும் வச்சிருக்கேன். லதா இந்தா பட்டு சேலை, கிட்டத்தட்ட 1000 ரூபாய். கட்டிக்க, அப்படியே பளபளபளன்னு இருக்கும். அப்பா தக தக, அம்மா பளபள. பாப்பா நீங்க கீழே வாங்க, நான் தரேன் சுட சுட இட்லி. அப்படி பஞ்சு பச்சையா இருக்கும். என்னம்மா இது? என்னம்மா பிறந்த நாள் அதுவுமா? ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு லட்சுமிகரமா வந்து நிக்காம இப்படி லுங்கிய கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. போங்கம்மா, இப்பெல்லாம் இதம்மா ஃபேஷன். ஆமா. என்ன ஆமா? ஃபேஷனா? ஃபேஷன். ஆமா. ஹே லதா, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஹேப்பி பர்த்டே. Thank you very much. Happy birthday. Thank you. Happy birthday. Thank you. லதா, ஏவன் பியூட்டிஃபுல் செலக்ஷன். பாத்தீங்களா அம்மா? ஆமா. அம்மா, இந்த வருஷம் பர்த்டே நம்ம எங்க செலிப்ரேட் பண்றோம்? ஹோட்டல் ஹெவன். பார்ட்டி, மியூசிக், எவரிதிங் அரேஞ்ச். இஸ் இட்? எஸ். ஓ, அடடே. ஆமா, தங்கச்சி வா. ஆமா வா. குட் லக் மை டியர் கேர்ள். Thank you. அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்துமா? போங்கம்மா, பிறந்த நாள் அதுவுமா எனக்கு பிடிக்காதெல்லாம் சொல்லாதீங்க. நான் கல்யாணமே செய்துக்க போறது இல்ல. அண்ணா நான் வரேன், டைம் ஆச்சு. வாங்க வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்வீட்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஓ, ஹாப்பி பர்த்டே. Thank you. Thank you. Many happy returns. Thank you. இந்தாங்கம்மா, குழந்தைங்களுக்காக என்னுடைய பிறந்த நாள் அன்பளிப்பா 5000க்கு செக். ஓ, thank you. லதா, இவர்தான் போட்டோகிராஃபர் அசோக். ஓ, அப்படியா? பல பத்திரிகையில இவர் எடுத்த படங்களை பார்த்திருக்கேன். இவர் எடுத்த படங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்துலதான் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தாரு. நல்ல பெயிண்டரும் கூட.
ஓய்வு நேரத்துல இங்க வந்து குழந்தைகளுக்கு படம் வரைய கத்து கொடுப்பார். குட் திங் மிஸ்டர் அசோக். இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் ஹெவன்ல என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்களும் கலந்துகிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து கொடுங்களேன். ஐ எம் சாரி மேடம், இந்த மாதிரி தனிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துக்கிறது இல்ல. ப்ளீஸ், எனக்காக. அம்மா நீங்க சொல்லுங்களேன். ஆமா தம்பி, தன்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த அநாத விடுதிக்கு அன்பளிப்பா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க இந்த அநாத இல்லத்துக்கு சக்தி இல்ல. எங்களுடைய சார்புல நீங்க போயிட்டு வர்றதே ஒரு பெரிய அன்பளிப்பா நான் நினைக்கிறேன். ப்ளீஸ். அப்ப சரி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் வந்து ஆடலாமே. ஐ எம் சாரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காதா? வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. சுண்ணாம்பல புரண்டு எழுந்தா காக்கா புறா ஆயிடாது. வெளிநாடு போயிட்டு வந்தவங்கலாம் வெள்ளக்காரங்க நினைச்சிடக்கூடாது. மிஸ் லதா, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம ஆடுறது அவங்களுக்கு நாகரிகமா இருக்கலாம். ஆனா நமக்கு கண்டவங்க கூட கட்டி பிடிச்சு ஆடுறது அநாகரிகம். உங்களுக்கு மேனர்ஸே தெரியல. மேனர்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த கண்டாதி காட்சி எல்லாம் நான் படம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆல் ரைட். உங்களுக்கு ரொம்ப திமிருன்னு சொல்ல போறீங்க. லதா, அடுத்த ப்ரோக்ராம் முன்னாடி பாட்டு தான். குடும்பம் என்ற கோதிலிலே குடியிருக்கும் தெய்வங்களில் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் பேதமா? அடுத்தவரை மதிப்பதுதான் அடக்கம் என்ற உலகினிலே அடிமை என்றும் உரிமை என்றும் வாதமா? பெண்டுகளா ரோஜா செண்டுகளா? கன்னி என்ற பருவ நதி கரை புரண்டோடும், அது கல்யாண மேடையில் தான் சங்கமமாகும். கன்னி என்ற பருவ நதி கரை புரண்டோடும், அது கல்யாண மேடையில் தான் சங்கமமாகும்.
அன்னை சிந்தும் கருணை மழை குழந்தைகளாகும். அன்னை சிந்தும் கருணை மழை குழந்தைகளாகும். இங்கு பெண்மையெல்லாம் தாய்மையில் தான் முழுமையை காணும். இங்கு பெண்மையெல்லாம் தாய்மையில் தான் முழுமையை காணும்.